விறகடுப்பு உங்களுக்கு பற்ற வைக்க தெரியுமா? நீங்கள் வந்து இந்த போர் வந்து இன்னும் ஒரு 3 மாதம் நீடிச்சுன்னா ஏஐயை விட விறகடுப்பு பற்ற வைக்கிறது சுடுதண்ணி காய்ச்சறது தெரிகிறவங்க மட்டும்தான் வாழ முடியும். சரி, இப்போ வந்து எல்லா ஹோட்டல்லையும் விறகடுப்பு தான் அப்படின்ற அளவுக்கு இப்போ ஒரு நாள் தான் ஆயிருக்கு. இப்போ இன்னைக்கு சிலிண்டர் இல்லை. படம் இப்போ தான் டைட்டிலே போட்டிருக்காங்க. படம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. டைட்டிலே இல்லை. இப்போ தான் வந்து இந்த சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்டே போட்டிருக்கு. இனி அடுத்து பெட்ரோல் டீசல் டைட்டில் போடுவாங்க. அதுலேயே தெரிஞ்சு எல்லாம் இட்லி தோசை தான் தருவாங்க ஒரு வாரத்துக்கு. அப்புறம் கடைசியில் மாவை தருவாங்க. நீயே சுற்றி சாப்பிட்டுக்கமா காலையில் அப்படின்னு. இல்லைன்னா மாவை அப்படியே குடிச்சிட்டு போயிருங்க. கடைசியில் பீகார் நிலைமைக்கு மாவு உருண்டையை உருட்டி கறியில் அடுப்பில் சுட்டு ஈரான் கையில் தான் இப்போ இந்த உலகமே ஹர்முஸ் வாய்க்காலை திறந்து விட்டாங்கன்னா தான் நமக்கு ஆயில். நீங்கள் போய் எங்கள் டாடி அவர் தான் எங்கள் அப்பா அப்படின்னு யாரையா போய் கட்டி பிடிச்சிங்கன்னா அதோட வேலை தான் இப்போ நம்ம. ஏன்னா என்னைக்கு ஜி போய் நெதன்யாவை கட்டி பிடிச்சாலோ நெதன்யாவு வாழ்க்கையை நாசம், நம்ம வாழ்க்கையை நாசம். இப்போ ரஷ்யா வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. சலுகை விலையில் இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து நாங்கள் எண்ணெய் தர மாட்டோம். முதல்ல என்ன தர்றேன்னு அவங்க சொல்கிறாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். அப்புறம் இவனோட சேர்ந்து அவனை வேணான்னாரு, இப்போ அவனோட சேர்ந்து இவனை வேணான்ட்டார். இப்போ ஜி 3 பேர் சேர்ந்து ஜிக்கு ஆப்படிச்சிட்டாங்க. ஏன்னா ஈரான் ஒரு நாடு கை வச்சா உலகமே அலறதில்லை. அப்போ யார் வல்லரசு, யார் பெரிய? ட்ரம்ப் ஒளிஞ்சால் மட்டும்தான் இது முடியுன்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு ட்ரம்ப்பை அடுத்து தூக்கிடுவாங்க. தூக்குறதுக்கான எல்லா வேலைகளும் இப்போ பெட்ரோல் கிடைக்காதோன்னு நினச்சி எல்லாம் பெட்ரோல் பங்குக்கு போய் ஃபுல்லாக போடுவான். 10 நாளைக்கு போட வேண்டியது இன்றைக்கே போட்டு காலி பண்ணிட்டாங்கன்னா நீ சொன்ன 1 மாதம் டீசல் வந்து ஒரு நாளில் காலி ஆகிடும். இப்போ போய் ஆளுக்கு கேனாக வாங்கி வீட்டில் வச்சுருக்காங்க. தயவுசெய்து குண்டை போட்டுறாதீங்க. எல்லா வீடும் எரிஞ்சு நாசமாக போயிடும். ஏன்னா எல்லோரும் 10 லிட்டர் பெட்ரோல் வாங்கி வச்சுருக்காங்க. நம்ம கேஷுவலாக பேசுகிறோம். சண்டை மட்டும் இன்னும் 1 மாதம் நீடி ஹர்முஸ் அடைச்சி திறந்து விடாமல் இருக்கட்டும். தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா சார். நாளுக்கு நாளாக வந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் வந்து ரொம்ப வலுவாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே இருக்க நிலைமை பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து இந்த கத்தி படத்தில் விஜய் அவர்கள் அந்த தண்ணி போகிற பைப்பில் வந்து உட்காந்து நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த டைமில் எல்லா சிட்டிகளுக்கும் வந்து தண்ணி வந்து போகாமல் ஒரு நிலைமை இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ எங்கேயோ நடக்கிற ஒரு போருக்கு வந்து இங்கே வந்து சிலிண்டர் தட்டுப்பாடாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து இப்போது எல்லா ஹோட்டல்ஸும் மூடுற நிலைமைக்கு இப்போ வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த சூழல் வந்து இப்போது தொடர்ந்து இருக்குமா இந்த இடத்துல? இந்தியாவை பொறுத்தளவுக்கு, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு, சவுத் இந்தியாவை பொறுத்தளவுக்கு, இந்தியாவை பொறுத்தளவுக்குனே சொல்லலாம், போரை நம்மலாம் பார்த்ததே இல்லை. இந்த ஜென்ரேஷன் பார்த்ததே இல்லை. சுதந்திரத்துக்கு பிறகு 2ஆம் போருக்கு உலக போருக்கு அப்புறம் எல்லாம் மக்கள்லாம் வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்காங்க. வீட்டில் மத்தியானம் பிரியாணி ஆகி தின்னுட்டு பெண்கள்லாம் வந்து நைட்டு வெளியில் சாப்பிடுவாங்க. அந்த நிலைமைக்கு போயிட்டுருக்காங்க. ஏன்னா ஒரு ஹெவியாக ஒரு விஷயத்தை வீட்டில் ஒரு விருந்து மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட்டாக அது ஏதோ லைட்டாக சாப்பிட்டு படுக்கணும் அப்படின்ற மனநிலை மாறி மிட் நைட் பிரியாணி வரைக்கும் சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இல்லை கொஞ்சம் லைட்டாக ஏதாவது சூடம் காட்டினா தான் கரெக்டாக வரும்ன்றது தான் இப்போ ஆரம்பிக்க போகுது. புரியுதா உங்களுக்கு? இப்போ என்னென்னா விறகடுப்பு உங்களுக்கு பற்ற வைக்க தெரியுமாம்மா? பற்ற வைக்க தெரியும். ரைட்டு. அதெல்லாம் இப்போ வச்சு தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களுக்கு தான் சிக்கல். என்ன நீங்கள் வந்து இந்த போர் வந்து இன்னும் ஒரு 3 மாதம் நீடிச்சுன்னா ஏஐயை விட விறகடுப்பு பற்ற வைக்கிறதும் சுடுதண்ணி காய்ச்சறது தெரிகிறவங்க மட்டும்தான் வாழ முடியும். நீங்கள் ஏஐ தெரியும்னீங்கன்னா சாப்பாட்டுக்கு எங்கள் அண்ணன் சீமான்னு சொன்ன மாதிரி தான் ஏஐ தெரியும். என்ன சாப்பிடணும்னு தெரியுமா, உனக்கு என்ன சாப்பாடு இருக்குன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஆயிடும். சரி, இப்போ வந்து எல்லா ஹோட்டல்லையும் விறகடுப்பு தான் அப்படின்ற அளவுக்கு இப்போ ஒரு நாள் தான் ஆயிருக்கு. இப்போ ஒரு நாள் தான் இருக்குது. நேற்று தான் பிரச்சனை. இன்றைக்கி சிலிண்டர் இல்லை. சரியா? ஏன்னா ஒரு சிலிண்டரு ஒரு ஹோட்டலுக்கு ஒரு நாளைக்கு பத்தாது. ஒரு டீ கடையாக இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு சிலிண்டர் ஆகும். ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கோ இல்லை அதிகபட்சம் 3 நாள் அவ்வளோதான் வரும் ஒரு சிலிண்டர். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தான் ஆயிருக்கு. இப்போ இன்னும் நாட்கள் நிறையா இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இது ட்ரெய்லரோட ஃபஸ்ட்டு சீன் தான். படம் இப்போ தான் டைட்டிலே போட்டிருக்காங்க. படம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. டைட்டிலே இல்லை. இப்போ தான் வந்து இந்த சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்டே போட்டிருக்கு. புரியுதா அவனுக்கு? இனிமே தான் இருக்குது. டைட்டில் போட்டு இன்னும் இது பண்ணி அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ் இதெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது. இப்போ வந்து இந்த கேஸ் தட்டுப்பாடுன்றது இது சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் மாதிரி தான். இனி அடுத்து பெட்ரோல் டீசல் டைட்டில் போடுவாங்க. அதிலே தெரிச்சு எல்லாம் ஓடுவீங்க. ஓடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தீவிரங்கள்லாம் என்ன கொடூரமாக இருக்குது. இவங்கெல்லாம் நினச்சால ஈரானில் சண்டை நடக்குது, எங்கேயோ உக்ரைனில் நடக்குது, ரஷ்யாவில் நடக்குது,
இஸ்ரேல் மேலே ஈரான் குண்டை போட்டானாம். அது நமக்கு என்ன வாயா நீ அதை பற்றி பேசிக்கப்போ தாவேக்கான்னு ஒரு 4 தற்கொலை கத்திட்டு கிடக்கும். இதே ஈரானில் சண்டை நடக்குது, இஸ்ரேலில் பிரச்சனை எப்படி இருக்குன்னு அதெல்லாம் கிடையாது. விஜய்ன்னு கத்திட்டு கடைசியில் வீட்டுக்கு போய் பார்த்தான்னா சோறு இருக்காது. 2 நாள் விஜய் தாவேக்கான்னு ஏன் சோறு இல்லைன்னு அவனுக்கு தெரியாது. அந்த பிள்ளைங்கிட்ட கேட்டிங்கன்னா எங்கள் விஜய் என்னை பார்த்துக்குவார், சோறு போடுவார் எங்களுக்கு. அங்கே போய் நின்னா அவன் பச்சை தண்ணியோடு கொடுக்குமா வீட்டை காலி பண்ணிட்டு ஓடி போயிடுவான். ஏதாவது வெளிநாட்டுக்கு எங்கே பெட்ரோல் டீசல் கிடைக்குதோ தனி ஃப்ளைட்டை பிடிச்சி அவன் போயிடுவான். இவங்க ஏன் சோறு கிடைக்காம விஜய்ன்னு சொல்லி அங்கே அண்ணன் வருவார்னு அந்த இதில் வந்து பாரதிராஜா படத்தில் சப்பானி என்னைக்காவது ஜெயிலேருந்து வந்துடுவான்னு சொல்லி மயில் காத்துக்கிட்டே இருக்கும் ரயில்வே ஸ்டேஷனில். அந்த மாதிரி வந்து இவங்க காத்துட்டே காத்துட்டு இவங்க ஒரு இதெல்லாம் ஒரு நல்லது தான் நடக்கட்டும். சிலது நல்லது நடந்தால் தான் நல்லது. இந்த மக்களுக்கு வந்து தெரியும் உலகம்னா என்ன, வாழ்வியல்னா என்ன அப்படின்றது இனிமேல் தான் அவங்களுக்கு தெரியும். சார், அதே மாதிரி ஒன்றிய அரசு சொன்ன ஒரு விஷயம் 30 நாளைக்கு வந்து கேஸ் சிலிண்டர் இருக்குது நமக்கு, அதே மாதிரி பெட்ரோல் வந்து இருக்குன்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்லிமெண்ட்டில் கூட வந்து மோடிக்கு எதிராக எதிர்க்கட்சி தலைவர்லாம் வந்து கோஷம் எழுப்பியிருக்காங்க, அவர் வந்து பதவி விலகணும் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ வந்து நிறைய இடத்துல, அதாவது ஹாஸ்டலாக இருக்கட்டும், பிஜிஸாக இருக்கட்டும், ஐடியோட ஹாஸ்டல்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்து டீ காஃபி கிடையாது, சாம்பார் கிடையாது, குருமா கிடையாது, சட்னி மட்டும்தான் அப்படின்ற விஷயம் நிறைய விஷயம் டெய்லி போயிட்டு. தேங்காய் சட்னி இல்லை, தோசை கிடையாது, சப்பாத்தி கிடையாதுன்னு சொல்கிறாங்களே சார். இல்லை, அதெல்லாம் சப்பாத்தி தோசைலாம் கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன். எதையா ஒன்று போட்டு தானே ஆகணும். கலந்த சாப்பாடு தான் அப்படின்ற ஒரு விஷயம். கலந்த சாப்பாடுனாலும் அடுப்பு 10 வச்சு தானே ஆகணும். தருவாங்க, இட்லி தோசை தான் தருவாங்க ஒரு வாரத்துக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆகும். அப்புறம் கடைசியில் மாவை தருவாங்க, நீயே சுட்டு சாப்பிட்டுக்கம்மா காலையில் அப்படின்னு. மாவு வச்சுருவோம் சட்டியில், தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சுட்டு சாப்பிட்றவங்க சுட்டு சாப்பிடுங்க, இல்லைன்னா மாவை அப்படியே குடிச்சிட்டு போயிருங்க காலேஜுக்கு அப்படின்ற மாதிரி அடுத்து வரும். கொஞ்சம் கொஞ்சமாக வரும். கடைசியில் பீகார் நிலைமைக்கு நம்மளை கொண்டு போயிடுவாங்க. மாவு உருண்டையை உருட்டி கறியை அடுப்பில் சுட்டு மிளகா தண்ணியில் தொட்டு சாப்பிட்ற நிலைமைக்கு கொண்டு போவாங்க. கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அப்படி தான் ஆகும். இப்போதைக்கு அந்தளவுக்கு ஆகாது. இப்போதைக்கு டீ கடையெல்லாம் இருக்குது, இன்னும் ஒரு வாரத்துக்கு இருக்கும். ஹோட்டல்லாம் ஒன்று ஒன்றா மூடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக அப்புறம் வீட்டில் சிலிண்டர் காலி ஆயிரும். அப்புறம் போய் சிலிண்டர் காரண்ட்டாக சண்டை போடுவாங்க. ஏன்னா ஒரு சிலிண்டர் புக் பண்ணால் 25 நாள் கழிச்சு தான் அடுத்த சிலிண்டர் புக் பண்ணுவோம். 25 நாள் கழித்து முதல்ல வரணுமே சிலிண்டரு, புரியுதா அவனுக்கு? 25 நாள் கழிச்சு சிலிண்டர் வந்தால் தானே, வரலைன்னா இப்படி தான் அந்த உலகம் போயிட்டுருக்குமா. உங்கள் வீட்டிலலாம் சிலிண்டர் வாங்கி வச்சிட்டிங்களா? ஆர்டர் இனி வாங்கி ஆர்டர் போடுறது, இனி போட்டால் 25 நாள் ஆகும். ஸோ ஈரான் கையில் தான் இப்போ இந்த உலகமே மாட்டிகிட்ருக்கு. ஹர்முஸ் வாய்க்காலை திறந்து விட்டான்னா தான் நமக்கு ஆயில் வரும். இன்னும் ஒரு வாரத்தில் அந்த பஞ்சாயத்தை முடிச்சாகணும். நீங்கள் போய் எங்கள் டாடி அவர் தான் எங்கள் அப்பா அப்படின்னு யாரையா போய் கட்டி பிடிச்சிங்கன்னா அதோட வேலை தான் இப்போ நம்ம இதுதான் வந்து அதுதான் இப்போ பிரச்சனை. சார், இப்போது இந்த ஹர்மோஸ் வழியாக வந்து எண்ணெய் வந்து நீங்கள் அனுமதிக்கலை அப்படின்னா 20 மடங்குக்கும் மேலே வந்து ஈரானை வந்து தாக்குதல் நடத்துவோம், அதாவது ஈரான் எழுந்து வராத அளவுக்கு நாங்கள் தாக்குதல் வந்து நடத்துவோம் ட்ரம்ப் அவர்கள் வந்து எச்சரிக்கை விடுச்சு. ட்ரம்ப் ஒரு மென்டல்மா, அவன் பேசுகிற பேச்செல்லாம் நீங்கள் ஒரு பேச்சுன்னு சொல்லி பேசிடுறீங்க. அவர் அரலூசுமா, அவன் அடி வாங்கிட்டு இருக்கான். அவன் எப்படி அவன் ஐயோ அப்பான்னு கத்திக்கிட்டு இருக்கான் அடி வாங்கிட்டு. அவர் எப்படி 20 மடங்கு தான்? ஏன் இப்போ என்ன பிடிங்கிட்ட நீ கிழிச்சிட்டான்றது தான். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அணு ஆயுதத்தை தூக்கி உள்ளே போட்டு காலி பண்ணி விட்டு போயிடான் இஸ்ரேலில். ட்ரம்ப்போட கதை முடிஞ்சுமா, அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, புரியுதா? ட்ரம்ப்பு சொரிஞ்சு விட்டான்னா மேலும் பிரச்சனையை கிளப்புறான்னு அர்த்தம், புரியுதா அவனுக்கு? ட்ரம்ப்பு வந்து இந்த மாதிரிலாம் சொல்ல என்ன ஆகுன்னா ஈரான் வந்து திருப்பி இஸ்ரேலை போட்டு அடித்து நாரடித்து சாவடிச்சு இன்னும் எவனுமே இதாகுது. ஆனால் இந்திய அரசு வந்து விவரமாக ஒரு வேலை பார்த்துருக்கு. அவங்க கப்பலை பாதுகாத்து நாங்கள் வச்சுருக்கோம், எங்கள் கப்பலை மட்டும் விடுங்கன்னு கேட்டிருக்காங்க. 4 கப்பலில் ஒரு கப்பல் போச்சு. கொச்சினில் வந்து நிற்கிது ஒரு 3 கப்பல். இது ஈரான் கப்பல். அதை நாங்கள் பாதுக்கிறோம், அந்த 27 போட்டை விடுங்கன்னு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ்னால் ஒரு 4-5 விடுவாங்க பாவப்பட்டு. அது இப்போ தான் வந்து கம்பெனி பையன் பொறுப்பேற்று மோஸ்தாபா வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசுவாங்க ஃபோனில். அவங்க ஃபோன் எடுத்தால் தானே, எடுத்தால் பேசுவாங்க. அந்த கப்பலில் கொஞ்சம் விடுங்க, கேஸ் காலி ஆகிடுச்சு, ஆயில் காலி ஆகிடுச்சு அப்படின்னா ஏதோ 5-6 கப்பலை விடுறதுக்கு வாய்ப்பு. அது இந்த 3 கப்பல் மாட்டியிருக்கிறதுனால. ஏன்னா என்றைக்கு ஜி போய் நெதன்யாவை கட்டி பிடிச்சாலோ நெதன்யாவு வாழ்க்கையும் நாசம், நம்ம வாழ்க்கையும் நாசம், ஈரான் வாழ்க்கையும் நாசம், புரியுதா அவங்க?
அந்த மாதிரியான ஒரு ராசி தான் நம்ம ஜி. முடிஞ்சது, கட்டி பிடிச்சாரு, கட்டிப்பிடி வைத்தியம். அவருடைய கட்டிப்பிடிப்பு வந்து ஒரு ஆத்மார்த்தமானது அப்படின்னு சொன்னார். ஏன்னா நெதன்யாவுக்கு தெரியாதீங்கன்னா நினச்சேன். யார் யாரை மோடி கட்டி பிடிச்சாரோ அவனோட நிலையெல்லாம் என்ன. கடைசியாக அந்த பீகார் முதலமைச்சர் யார், நிதிஷ்குமார், நாசமாக போச்சு வாழ்க்கை. தெருவில் நிற்கிற அளவுக்கு உண்டு. முதலமைச்சராக இருந்தவர் வேணான்னு மெண்டலாகி எழுதி கொடுத்துட்டு போகிறார். எடப்பாடியை கட்டி பிடிச்சார், அதோட அவர் நான். சசிகலா கட்டி பிடிச்சார், அடுத்து செய்யுங்க. இப்படி வந்து எல்லாம் அந்த மீம்ஸாக தான் போட்டுட்ருக்கேன். யார் யாரெல்லாம் கட்டி பிடிச்சார். பின் சல்மானை கட்டி பிடிச்சாரு. இவ்வளோ நாளில் அந்த அராம்கோ கம்பெனியில் அவ்வளோ அழகாக நடந்துக்கிட்டு இருந்த கம்பெனியில் குண்டை போட்டாங்க. பின் சல்மான் வாழ்க்கை நாசம். அதே மாதிரி நேராக இதுக்கு போனார், கத்தாருக்கு போய் கத்தாருடைய மன்னரை கட்டி பிடிச்சார், அது வாழ்க்கை நாசம். இப்படி தொடர்ந்து அதுக்கு நம்ம ஜியை தப்பு சொல்ல முடியாது. அது வந்து அது இயற்கையாக நடக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம வாழ்க்கையும் இப்போ எப்படி இருக்குது, என்ன பண்ணுறது சார்? இப்போது ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், அதாவது இந்த போர் சூழல்னால வந்து ரஷ்யா கிட்டேருந்து வந்து இந்தியா 30 நாளைக்கு வந்து எண்ணெய் வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஆனால் இப்போ ரஷ்யா வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. சலுகை விலையில் இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து நாங்கள் எண்ணெய் தர மாட்டோம், ஏன்னா எங்களோட அனுமதி இல்லாமல் எங்ககிட்ட தெரிவிக்காமல் நீங்கள் வந்து எண்ணெய் வாங்குறதை நிறுத்திட்டீங்க, இதுக்கப்புறம் பல மடங்கு வந்து விலையை உயர்த்தி தான் நாங்கள் வந்து இந்தியாவுக்கு எண்ணெய் கொடுப்போம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அம்மா அது உண்மை தான். வாங்கிட்டே இருக்கும்போது இன்னொருத்தன் பேச்சை கேட்டு இந்த பக்கம் போனீங்கன்னா அவன் விலை ஏற்றாமல் இருக்க மாட்டான். அவன் ஆடு தள்ளுபடி மாதிரி கொடுத்தான். நீ ஆடு தள்ளி தீபாவளி இப்போ போய் எங்கள் ஆடிக்கெல்லாம் இப்போ 40% கொடுத்தீங்க, தீபாவளி டயத்தில் கொடுங்கன்னா கொடுப்பானா? அப்போ வியாபாரம் எப்போ நடக்குமோ அதுதான். நீங்கள் ஒருத்தனை மதிக்க முதல்ல என்ன தர்றேன்னு அவங்க சொல்கிறாங்க, அது வரைக்கும் சந்தோஷப்படணும். நீங்கள் அவன் பேச்சு கேட்டு போனேன் இல்லை போ அப்படி போய் வாங்கிக்க அப்படின்ட்டா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஜி வந்து எப்படி அப்படின்னா புழுவாக துடிச்சிக்கிட்டு இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? இந்த படம் வந்துச்சு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, அப்பாஸும் வினித்து நடித்தது, காதல் தேசம். படம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதில் பார்த்தீங்கன்னா அந்த தப்பு தான் ஹீரோயினாக இருப்பான். 2 பேர் லவ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் கடைசியில் போயிருப்பாரு. அந்த கதை தான் இப்போ வந்து ரஷ்யா ஒரு ஜென்ம விரோதி அமெரிக்கா ரஷ்யாவுக்கு ஜென்ம விரோதி, இஸ்ரேல் ஒரு நாசகாரன். இப்படி 3 பேரும் ஜியை லவ் பண்ணுறாங்க. இப்போ என்ன தான் பண்ணணும்? 2 பேர் லவ் பண்ணாலே குடும்ப நாசமாயிடும். 3 பேரும் வந்து வரும்போது இவர் 3 பேரை வேணான்ட்டார். ஒரு காலத்தில் இவனை வேணான்ட்டார், அப்புறம் இவனோட சேர்ந்து அவனை வேணான்னார், இப்போ அவனோட சேர்ந்து இவனை வேணான்ட்டார், அப்பான்ட்டார். புரியுதா அவங்களுக்கு? அப்போ என்ன பண்ணுறான்னா அவன் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியும். இப்போ 3 பேர் சேர்ந்து ஜிக்கு ஆப்படிச்சிட்டாங்க. இப்போ புரியுதா அவங்களுக்கு? இப்போ ஜி வந்து என்ன பண்ணுறது, உன்னை காணவில்லை நேற்றோடுன்னு இப்படி போக வேண்டியதான். என்னையும் போச்சு, எதையும் போச்சு, சங்கூதர வயசில் சங்கீதான்ற மாதிரி ஆகிப்போச்சு கதை ஜிய நிலமை. இப்போ அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் பாதிக்காது, நம்மளை தான் பாதிக்குது. நம்ம அடுத்த வாரம் எப்படி பெட்ரோல் டீசல் போட போகிறோன்னு நமக்கே தெரியல. ஏன்னா இப்போது நிறைய செய்திகள் பரவிட்டு இருக்கு சார், அதாவது பெட்ரோலுக்கு போனால் பெட்ரோல் இல்லை அப்படின்லாம் சொல்கிறதா சொல்லப்படுது சார். இல்லை, அப்படி ஒரு நிலமை இன்னும் வரல, வரும். இந்த வாரத்தில் வரும், இந்த வார கடைசியில் வரும். இந்த வார கடைசி இல்லை இன்னும் ஒரு 10 நாளில் வரும். அதனால் வண்டி டேங்கை போட்டு. இதில் இன்னொரு பெரிய தலைவலி இருக்குது, என்ன தெரியுமா? இப்போ பெட்ரோல் கிடைக்காதோன்னு நினச்சி எல்லாம் பெட்ரோல் பங்குக்கு போய் ஃபுல்லாக போடுவான். 10 நாளைக்கு போட வேண்டியது இன்றைக்கே போட்டு காலி பண்ணிட்டாங்கன்னா இவங்க சொன்ன 1 மாத டீசல் வந்து 1 நாளில் காலி ஆயிடும். அது ஒரு பஞ்சாயத்து இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னு தெரில. ஏன்னா நம்ம ஆள் வந்து ஒரு நாள் நைட்டு மழை பெய்யுதுன்னா அண்ணாச்சி கடையில் இருக்க ப்ரெட்டு பண்ணு இன்னும் ஒரு 10 நாளைக்கு புரியுதுன்னா வாங்கிட்டு போய் அவன் கடையும் நாசப்படுத்தி வேறு எவனுக்கு எதுவும் கிடைக்காம இவனு நாசமாகி அந்த ப்ரெட்டை கொண்டு போய் குப்பையில் போட்டுருவாங்க. இது நம்ம ஆட்களோட பழக்கம். ப்ரெட்டு சிப்ஸு நம்ம டெய்லி சிப்ஸும் இதுமா திங்கிற மாதிரி என்ன பண்ணுவான்னா, மழை பெய்ய போகுது நைட்டு சொன்னால் போதும், பொண்டாட்டி ஒரு பக்கம் போய் 2 டஜன் முட்டை, பால் பாக்கெட் 5 பாக்கெட்டு இப்படின்னு வாங்கி எவனுக்கு கிடைக்க விடாமல் ஒரு பாக்கெட்டை குடித்து அடுத்த நாள் மழை நின்று போயிடும். மீதி 4 பாக்கெட்டு குப்பையில் தான் கொட்டணும். ஸோ இந்த மாதிரி மனநிலை படித்த ஒரு மனிதர்கள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது இப்போ போய் நிற்பாங்க பெட்ரோல் பங்க்கில், பூரா எனக்கு 50 லிட்டர் கொடு, எனக்கு 20 லிட்டர் கொடுங்க, பிடிச்சி வச்சு ஏற்றிடுவாங்க. அதே போல் கல்லூரிகள் எப்போவுமே மக்களுக்கு பதட்டம் வந்ததுன்னு வைங்க, அந்த நாடு அழிஞ்சு போயிடும். இப்போ என்ன கல்லூரி கம்பெனிக்காரன் ஜென்ரேட்டர் வச்சுருக்கவன் இவெல்லாம் ஆளுக்கு ஒரு 50 லிட்டர் கேனை தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகுன்னா 10 நாள் பெட்ரோல் ஒரே நாளில் காலி ஆகிடும். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ அப்படி தான் ஓடிட்டு. இப்போ இலங்கையிலலாம் அதுதான் நிலைமை. இப்போ எல்லாம் கேனாக பயந்துக்கிட்டு, ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அல்லாடி இருக்காங்க.
அலறி இருக்காங்க. இப்போ போய் ஆளுக்கு கேனாக வாங்கி வீட்டில் வச்சுருக்காங்க. இப்போ அங்கே உள்ள மீம்ஸ் என்ன போட்டிருக்குன்னா, தயவுசெய்து இலங்கையில் குண்டை போட்டுறாதீங்க, எல்லா வீடும் எரிஞ்சு நாசமாக போயிடும். ஏன்னா எல்லோரும் 10 லிட்டர் 20 லிட்டர் பெட்ரோல் வாங்கி வச்சுருக்கான் வெடிகுண்டு மாதிரி. நீங்கள் குண்டை போட்டிங்கன்னா அவன் எரிஞ்சு செத்து போயிடுவான். தயவுசெய்து இலங்கை மேலே எந்த தாக்குதல் நடத்திடாங்கன்னு அவங்க போட்டிருக்காங்க, மீம்ஸ் போட்டிருக்காங்க. இப்படி சில நாடுகள் இருக்குது. இப்போ நம்ம கேஷுவலாக பேசுகிறோம், ஆனால் இதோட பலன் மட்டும் பாருங்கள். சண்டை மட்டும் இன்னும் 1 மாதம் நீடி ஹர்மூஸை அடைச்சி திறந்து விடாமல் இருக்கட்டும், என்ன ஆகுன்னே சொல்ல முடியாது. ரேஷன் மாதிரி ஆயிடும் பெட்ரோல் டீசல். புரியுதா அவங்களுக்கு? தான் பயமாக இருக்குது. சரி, இப்போது தொடர்ச்சியாக வந்து அமெரிக்காவும் ஈரான் மேலே தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க. ஈரானும் வந்து ரொம்ப பிடிவாதமாக தான் இருக்காங்க. ஸோ இந்த போர் வந்து எப்போ நிற்கும், இல்லை இந்த சூழல் வந்து எப்படி மாறும்? சூழல் நிற்கும்னா அமெரிக்கா மன்னிப்பு கேட்டு பின்னடைவுக்கு வந்தால் தான் இது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவங்கள அடித்து பின்னோக்கி போக வைக்கணும். உலக நாடுகள் எல்லாரும் சேர்ந்து அழுத்தம் கொடுத்து ஒழுங்காக போரை நிறுத்துறான்னு சொல்லி அவங்கள சொல்லணும். ஏன்னா அவங்க தான் ஆரம்பித்து வச்சது. அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு அழைச்சாலும் ஈரான் போகாது. ஏன்னா ஈரான் ஒரு நாடு கை வச்சா உலகமே அலறதில்லை. அப்போ யார் வல்லரசு, யார் பெரிய ஆள், சக்தி வாய்ந்தவன் அப்படின்றது இந்த உலகம் புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கு மரியாதையாக சட்டத்தின் நியாயத்தின் தர்மத்தின் அடிப்படையில் ஐநாவே போடாமல் இருந்துட்டான்னா புரியுதா உங்களுக்கு? இப்போ என்னடா பண்ணுறீங்க? ஏன்னா நீ உன்ட்ட எல்லா வளமும் இருக்குன்றதுக்காக நீ தப்பிச்சிடுவ. அமெரிக்கா தப்பு. ஆனால் அமெரிக்க மக்கள் விட மாட்டான் ட்ரம்ப்பை நாசப்படுத்தி. ட்ரம்ப் ஒழிஞ்சால் மட்டும்தான் இது முடியுன்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. ட்ரம்ப்பை தூக்குனா தான் இந்த உலகத்துக்கு விடிவாளன்னு வரும்போது ட்ரம்ப்பை அடுத்து தூக்கிடுவாங்க. தூக்குறதுக்கான எல்லா வேலைகளும் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ட்ரம்ப்பை வந்து அமெரிக்க அதிபராக இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா, அங்கே நெதன்யாகு இவங்க 2 பேரையும் தூக்கிட்டாங்கன்னா மீண்டும் உலகத்துக்கு அமைதி திரும்பிடும். சார், ஈரானுடைய அடுத்த உச்சத்தலைவராக வந்து கமேனி அவருடைய மகன் தான் வந்து இருக்கார். இப்போ அதுக்கும் வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காரு. அதாவது எங்களுடைய அனுமதி இல்லாமல் வந்து அவருடைய மகன் வந்து அந்த பதவியில் இருக்கக்கூடாது, இருக்க மாட்டார். அப்போ அடுத்த டார்கெட் வந்து அவருடைய மகனை தான் வச்சு அது அவங்க போடுவாங்க. அவங்க அதை தான் சொல்கிறாங்க, நீ வந்து ட்ரம்ப் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்புக்கு டார்கெட் இவங்க போட்டிருக்காங்க. இல்லை, இப்போ நடந்த ஒரு தாக்குதலில் வந்து அவருடைய மகனுக்கு வந்து இப்போது ஒரு காயம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் ஒரு செய்தி வெளியாக அதை எதாவது கிளப்பி விடுவாங்க, 4 ஆள் கிளப்பி விடுவாங்க. அது அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது. அவர் இப்போ தான் பொறுப்பேற்றிருக்காரு. அவர் எங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. அப்புறம் எங்கே போய் தாக்குதல் நடத்துகிறான். அதே மாதிரி பென்வீர்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் செத்து போயிட்டான்னாங்க. அதே மாதிரி மொசாத்தோட தலைவர் செத்துட்டான்னாங்க. அது எல்லாமே அன்கன்ஃபார்ம்டு நியூஸ். அது என்ன கன்ஃபார்ம் ஆகலை. அது மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போது ஈரானுக்கு ஆதரவாக வந்து ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் வந்து இப்போது ஃபுல் சப்போர்ட் வந்து நாங்கள் இருப்போம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. சார், இன்னொரு விஷயம், இந்த நார்த் கொரியா, அதாவது அது வந்து இப்போது சமீபத்தில் நிறைய மீம்ஸ்லாம் போயிட்டுருக்கு. நார்த் கொரியா வந்து ஈரானுக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து இறங்க போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம். இது உண்மையாக? இதற்கான மீம்ஸ் நார்த் கொரியா ஏற்கனவே சப்போர்ட்டாக தான் இருக்குது. ஏற்கனவே இஸ்ரேலுக்கு இது ஈரானுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது. போரில் இறங்காது. அவர்கள் மீது அடிபட்டால் இறங்குவேன்னு சொல்லியிருக்காங்க. அது இப்போதைக்கு சொல்ல முடியாதுமா. வரலாம், திடீர்னு வரலாம். ஏன்னா நார்த் கொரியா ஒரு மிசைல் வந்து வாங்கினா அந்த ஒட்டுமொத்த நாடே அழிஞ்சிடும்ன்ற நிறைய விஷயம் நம்ம பேசப்படுதில்ல சார். ஸோ நார்த் கொரியா எந்த அளவுக்கு இப்போ ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற ஒரு கேள்வி தான். இல்லை, அதுக்காக மிசைலை வந்து கொடுப்பாங்களா இல்லை கேட்பாங்களா அப்படின்னு நிறையா விஷயங்கள் இருக்குது. அது உடனே நடக்கிற விஷயம்லாம் கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு இறங்க மாட்டாங்க. ஆனால் இறங்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அது இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும். இப்போ சாதா மிசைல் வச்சு சண்டை போட்டுட்ருக்காங்க. அடுத்து தான் வந்து இது மாதிரி வரும். இப்போ மாமியார் மருமகள் சண்டைலாம் முதல்ல வாய் சண்டையில் தான் ஆரம்பிக்கும். அது கட்டை எடுத்து ஆளாளுக்கு அடிச்சுக்கிறதுன்றது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ரொம்ப நாள் சண்டை போட்டு தான் அது ஒரு கொலவெறியாகி அடித்து இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இது. இப்போ தான் சின்ன சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. இதிலே பெரிய பாதிப்பாக இருக்குது. இன்னும் ரொம்ப போனால் தான் கடைசியில் தான் கொலை வரைக்கும் போய் முடியும். இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து அமெரிக்க மக்களே வந்து இப்போது இந்த போர் குறித்து நிறைய போராட்டங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு முன்னாடி இப்போ சமீபத்தில் வந்த செய்தி, அதாவது எப்ஸ்டீன் ஃபைலில் ட்ரம்ப் அவருடைய பெயர் இருக்குது. பல ஆவணங்கள் வந்து வெளியே வந்திருக்கு. பல ஆவணங்களும் இன்னும் வெளிவர இருக்குன்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக தான் இப்போது இந்த போரில் வந்து ட்ரம்ப் நிறைய அட்ராசிட்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது ஒரு அட்ராசிட்டி ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அதில் நிறையா உள்குத்துகள் இருக்குது. எப்ஸ்டீன் ஃபைலு ஒரு காரணம் தான். ஆனால் என்னென்னா ட்ரம்ப் அதை பற்றிலாம் எப்ஸ்டீன் ஃபைலை பற்றிலாம் ட்ரம்ப் கவலை மாட்டாங்க. அந்த சர்க்கிள் வந்து அதை பற்றிலாம் கவலையப்பட மாட்டாங்க.
அவங்க தெரிஞ்சு தானே செய்யலாம். தெரியாமல் செஞ்சால் தான் கவலைப்படணும். தெரிஞ்சு செய்யும்போது எதுக்கு கவலைப்படணும்? இது இப்படி பண்ணால் அப்படி வரும், அப்படி பண்ணால் சட்டமெல்லாம் அவங்கள கட்டுப்படுத்தவே படுத்தாது. அந்த லெவலில் இருக்கிறவனை வந்து எந்த நாட்டு சட்டமும் கட்டுப்படுத்தாது. மிரட்டல் வேணால் விடுப்பாங்க. எந்த அதிபதியாக பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்கன்னா கிடையாது. அதுதான் அது வந்து ஒரு மிரட்டல் தான். சார், இதுக்கு அடுத்து வந்து ஈரான் இஸ்ரேலுடைய போர் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றிம்மா.